சுட்டும் விழி சுடரே தொடர்ல இன்னைக்கு நடந்த ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தீங்களா? அம்மு கிட்ட அந்த குங்குமத்தை எப்படியாவது சேர்க்கணும்னு சுடர் பாப்பா பண்ண காரியத்தை பார்த்து எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. கண்ணம்மா அர்ஜுன், மீனாட்சி ராகவன் மற்றும் அஞ்சலி கதைகள்ல வர்றா விறுவிறுப்பை விட இதுல நடந்த இந்த திருப்பத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு தொடர்ல நடந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாம முழுமையா பார்க்கலாம். துறைமுகத்துல கார்மேகம் செஞ்ச சதியால வெற்றிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. வெற்றி அவரோட நண்பன் கிட்ட ரொம்ப கோவமா கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட நண்பன் தான் அவரை சமாதானப்படுத்துறாரு. சுடர் பாப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாள், அபி அவளை திட்டியதால ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறாள்னு அவர் சொல்றாரு. காலையில பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி சுடர் பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை அன்பா பேசிட்டு போங்கன்னு வெற்றி கிட்ட அவர் நண்பன் சொல்றதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கு. வெற்றி மனசுல ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் சுடர் பாப்பாவுக்காக ரொம்பவே வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அபி குமுதா கிட்ட நின்னு ரொம்ப அழுதுகிட்டு கண் கலங்கி பேசுறாங்க. சுடர் காலையில பள்ளிக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியாம அபி ரொம்ப பயப்படுறாங்க. பிரபாகரன் ஆசிரியர் சொன்னத வச்சு பார்க்கும் போது சுடர் தருண் கிட்ட போய் சொல்ல வச்சு அந்த குங்குமத்தை எப்படியாவது அவங்க அம்மு கிட்ட சேர்க்கணும்னு அவங்கள தேடி போயிருக்கா. மாதவி ஆசிரியை இத தெரிஞ்சு தான் அபியை வெளியே அனுப்பி வச்சிருக்காங்க. இத நினைச்சு அபி தன் மேல தப்பு இருக்கோன்னு ரொம்ப குற்றவுணர்ச்சியோட கவலைப்படுறாங்க. குமுதா அவங்களை சமாதானப்படுத்தினாலும் அபிக்கு சுடர் கிடைக்காம போயிருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நேரத்துல கண்ணம்மா அர்ஜுன், மீனாட்சி ராகவன் மற்றும் அஞ்சலி மாதிரி இவங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிக்க மாட்டாங்களான்னு நமக்கு தோணுது. அடுத்து பள்ளி தலைவர் கிட்ட ஒருவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. சின்ன பசங்களை பள்ளியில் இருந்து நீக்குவதோ அல்லது மாற்று சான்றிதழ் கொடுப்பதோ கொஞ்சமும் சரி இல்லைன்னு விவாதிக்கிறாங்க. ஆசிரியை வெளியே அனுப்புனது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரளா கடை சாவி எங்க போச்சுன்னு ரொம்ப பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இன்னைக்கு தொடர்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. கேப்டன் திவ்யா கிட்ட நீங்க அம்முவை பார்க்க சிறைச்சாலைக்கு போனது தப்புன்னு ரொம்ப உருக்கமா சொல்றாரு. திவ்யா அம்மு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களை காப்பாத்தணும்னு அழுதுகிட்டே கேட்கிறாங்க. கேப்டன் ரொம்ப அழுதுகிட்டே நான் ஒரு மோசமான கெட்டவன், அம்முவோட அப்பா நான் தான்னு தெரியாம இவ்வளோ நாள் இருந்துட்டேனேன்னு சொல்லி கதறி அழுகுறாரு. இது தான் இன்னைக்கு நடந்த ரொம்ப பெரிய கண்ணீர் மல்க வைக்கும் விஷயம். அம்மு தன் சொந்த பொண்ணுன்னு தெரியாமல் கேப்டன் அனுபவிக்கும் வேதனை நம்மளையும் அழ வச்சிருச்சு. திவ்யா கேப்டன் கிட்ட அம்மு நம்ம எல்லாருக்காகவும் தான் சிறைச்சாலைக்கு போனாங்க, அவங்க தான் நம்ம கதாநாயகின்னு சொல்லி அழுகுறாங்க. உண்மை தெரிந்த பிறகு அம்முவை எப்படியாவது காப்பாத்தணும்னு கேப்டன் ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறாரு. இரவு நேரத்துல வெற்றி கிட்ட வந்து திவ்யா ரொம்ப அன்பா பேசுறாங்க. வெற்றி இன்னும் தூங்காமல் இருப்பதை பார்த்து உனக்காக தான் நான் காத்திருக்கேன்னு சொல்றாங்க. வேலைகளை முடித்து வர தாமதம் ஆகிவிட்டதுன்னு வெற்றி சொல்லிட்டு கை கழுவிவிட்டு வந்து சாப்பிட உட்காருகிறான். அவங்க 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கும் போது சின்ன வயசில் பிடிச்ச பலூன், பட்டம், விளையாட்டு பொம்மை இதையெல்லாம் பத்தி பேசி பழைய நினைவுகளை பகிருறாங்க. அப்பா அம்மா கையை பிடித்து நடப்பது ரொம்ப பிடிக்கும்னு திவ்யா சொல்றாங்க. திவ்யாவின் அப்பா இறந்த பிறகு அவரை கவலையோடு நினைத்து பார்க்கவில்லையான்னு வெற்றி கேட்கும் போது திவ்யா தன் அப்பாவை ரொம்ப நினைத்து அழுவதாக சொல்றாங்க. இறுதியாக சரளா வெளியே அனுப்ப வேண்டிய துணிகளை எடுத்து கொண்டு கிளம்புகிறாள். கண்ணம்மா அர்ஜுன், மீனாட்சி ராகவன் மற்றும் அஞ்சலி போல இந்த குடும்பமும் பாசத்துக்காக ஏங்குறத பார்க்கும் போது நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னைக்கு தொடர் நிஜமாவே ரொம்ப கண் கலங்க வைக்கிற மாதிரி தான் முடிஞ்சது. நாளைக்கு தொடர்ல சுடர் பாப்பா அம்முவை சிறைச்சாலையில் பார்த்துருவாளா? கேப்டன் அம்முவை வெளியே கொண்டு வர என்ன அதிரடி முடிவு எடுக்க போறாரு? அபி சுடரை தேடி கண்டுபிடிச்சு அவங்க குடும்பம் ஒன்னு சேருமான்னு நாளைக்கு தொடரில் ரொம்ப ஆவலோடு பார்க்கலாம்.